பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வேதவசனம் சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்கக்கூடாதபடி கரம் என்ன செய்யவில்லை, குறுகி போகவும் இல்லை என்று சொல்லி ஏசாயா 59:1 வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் அவர் நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார், செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது இந்த வேத வசனத்தில் அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவன் செவி கூடாதபடிக்கு, நம்முடைய அவர் ஜெபத்துக்கு பதில் வரக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேவனுடைய இரக்கத்தை பெற்று பதிலையும் நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா வேதம் சொல்கிறது, அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆனால் தேவன் சில நேரத்தில் ஜெபத்தை கேளாதவர் போல மௌனமாக இருப்பார். என்ன, அதே சங்கீதம் 28:1 தாவீது சொல்கிறாரு, என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீர் கேளாதவர் போல மௌனமாய் இராதேயும், நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்காதவர் போல சில நேரத்தில் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆமென், கர்த்தரின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அவர் கேளாதவர் போல இருப்பார், ஆனால் கேட்டுட்டு தான் இருப்பார். அதான் ஆண்டோடைய ஸ்பெஷல். கேளாதவர் போல இருந்தாலும் கேட்டுட்டு தான் இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும், அவர் என் சத்தத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு காத்திருக்கணும். அதனால தான் சங்கீதம் 40:1 சொல்கிறாரு, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னை கூப்பிடின் சத்தத்துக்கு என்ன செய்தார், செவி கொடுத்தார். அந்த பொறுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ நாயினூர் விதவை, அவங்க அந்த அம்மா ஒரே பையன் அவன் மரிச்சிட்டான்னு சொல்லிட்டு வேதனையோடு அழுதுட்டு வரும்போது பாடையில் கொண்டு வராங்க, அடக்கத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த அம்மா போய் இயேசுட்ட போய் என் மகனை உயிரோடு எழுப்புங்கன்னு சொல்லலை. ஆனால் அவங்க சூழ்நிலையை அறிஞ்சு ஆண்டவர் என்ன செஞ்சார், சூழ்நிலையை அழிஞ்சு மனதுருகி அந்த பாடையை தொட்டார். அந்த வாலிபன் என்ன செஞ்சான், உயிரோடு எழுப்புனான். ஆனால் அதே நேரம் கானானிய ஸ்திரீ, என் மகன் ஒரே மகன் கொடிய வேதனைப்படுறான், எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கா. ஆனால் அவர் என்ன செய்யார், போயிட்டே இருக்கிறாரு. போயிட்டே இருக்கும்போது சீசர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பி விடுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது சரியில்லை அப்படின்னு சொன்னோடனே உடனே அவள் சொல்கிறா, மேசையில் துளுக்கிலாம் நாய்க்குட்டி தின்னுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினா. அது சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீ உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்காரு, நம்ம ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறோமா. அவள் ஒருவேளை போயிருந்தாருன்னா அவளுக்கு என்ன செஞ்சுருக்காரு, அற்புதம் நடந்திருக்காது. ஆனால் அவள் பொறுமையோடு கூட கூப்பிட்டு கொண்டே இருந்தா, விசுவாசத்தோடு பொறுமையோடு அவள் கூப்பிட்டு கொண்டே இருந்தா. ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். ஆகவே இந்த நாளிலும் கூட அவர் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு நமக்கு நிச்சயமாக பதில் தருவார். அதுவரைக்கும் காத்திருப்போம். காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் நமக்கு நிச்சயமாக பதில் கொடுத்து ஜெபத்தை கேட்டு பதில் தந்து பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம அகற்றி விட்டோம் என்றால் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் வரும். ஏனென்றால் ஏசாயா 59:2 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஜெபத்துக்கு பதில் வரக்கூடாதபடிக்கு சில நேரங்களில் நம்முடைய அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. அந்த பாவங்கள் அவர் நமக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம் ஜெபத்துக்கு பதில் தந்து
பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, இன்னும் முடியாத அதிசயங்களை செய்வார். அவர் நாமத்துக்கே மகிமை வரட்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.